ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் அடிச்சிடுங்க. ஒரு ரெசிபி பாய் வீட்டு பிரியாணி, அதுவும் குக்கரில். என்ன பாய் வீட்டு பிரியாணி குக்கர்லையா? அப்படி தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க. எப்போவும் பாய் வீட்டு பிரியாணினா பெரிய பாத்திரம் தம் வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வீட்டு நார்மல் யூஸ் பண்ணுற குக்கர்லேயே அதே டேஸ்ட்டில் செய்ய முடியும். ஒரு பாய் அக்கா சொல்லி கொடுத்த டிப்ஸோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய டிப்ஸ் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பிரியாணி இலையை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 3 சின்ன துண்டாக பட்டை எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கனால பிரியாணியோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணினா எப்பயுமே வெங்காயம் நிறைய சேர்க்கணுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் நிறைய கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். வெங்காயம் பாதி வதங்கினதும் 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே பச்சை மிளகாய் போடுறதுனால நல்லா காரம் இறங்கிடும். குட்டி குட்டி பீசஸாக போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளியை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். எப்பவுமே பிரியாணினா வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்துக்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். நல்லா சுருண்டு வந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் தான் இந்த பிரியாணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறது. இதோட புளிப்பு சுவை இருக்கிறதுனால இன்னும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக சேர்க்குறோம். நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் வெந்ததும் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம், ஆனால் சிக்கனில் இருக்க தண்ணி மொத்தமும் வெளியே வந்திருக்கு. சிக்கன் இப்போயே பாதி வெந்துச்சு. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 மடங்கு தண்ணி. இது 2வது கப். இன்னும் 1 கப் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சதுமே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போயே போட்டுக்கலாம், அப்புறம் திரும்பி பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் போட முடியாது. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம்.
1.5 கப் அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிச்சான்னு மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்க 1.5 கப் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டுட்டு ரொம்ப கிளறி விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கனால சாஃப்டாக இருக்கும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம நார்மலாக சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவோமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். சிக்கன் ஏற்கனவே பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ ரைஸ் வேகும் போது அதுவும் சரியாக இருக்கும். மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நான் இப்போ 3 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. சாதம்லாம் உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம போட்டு ரொம்ப கிளறாதனால சாதம்லாம் முழுசாக அப்படியே இருக்குது. நம்ம பிரியாணி இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் வீட்டு பிரியாணி இப்போ நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ஆஹா பிரமாதமாக இருக்கும். வீடு முழுக்க பிரியாணி வாசம் தாங்க. அந்த அளவுக்கு வாசம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிக்கனுக்குன்னு தனியாக எதுவும் விசில் விடல. ஆனால் பாருங்கள், சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம், சுவைக்கலாம்.